மறையவர் குலத்தில் தோன்றிய ஒரு மாணிக்கம்தான் நம்முடைய திருநீல நக்கர். ஒரு திருவாதிரை நன்னாளில் பூசை பொருட்களையெல்லாம் எடுத்துக்கொண்டு அயவந்தி என்கின்ற இடத்தில் எம்பெருமானாகிய சிவபெருமானுக்கு அபிஷேக ஆராதனை செய்து பூஜை பொருட்கள் வைத்து கண்மூடி இறைவனை தியானிக்கின்றார். யாரோடு? தான் கட்டிய மனைவியோடு. தன்னை மெய்மறந்து இருக்கக்கூடிய அந்த வேளையிலே சிவமந்திரத்தை உச்சரிக்கின்ற போது இறைவனுடைய திருமேனி மீது ஒரு சிலந்திப்பூச்சி மேலே வந்து அமர்ந்து விட்டது. திருநீல நக்கருடைய மனைவியார் தாயன்பு மிகுதியால், எப்படி ஒரு குழந்தைக்கு துன்பம் வந்தால் துயரம் வந்தால் தாய் துடித்து விடுவாளோ, அதுபோல எந்தவித சங்கடமும் இல்லாமல் உடனடியாக மனத்தில் எந்தவித சங்கடமும் இல்லை, சஞ்சலமும் இல்லை. அந்த தாயார் தன்னுடைய வாயால் இறைவனுடைய திருமேனியில் உள்ள சிலந்தி பூச்சியை எடுக்கும் விதமாக எச்சில் படும்படவு வாயால் ஊதிவிட்டார். இந்த சம்பவத்தை கண் திறந்து பார்த்த திருநீல நக்கர் துடித்து விட்டார், மனம் குமரி விட்டார். உலகத்தின் பரம்பொருள் எம்பெருமான் திருமீது என் மனைவியினுடைய எம்பெருமான் திருமேனியில் எச்சல் படலாமா என்று துடிதுடித்து மனைவியை திருக்கோயிலிலே விட்டுவிட்டு இல்லம் திரும்பிவிட்டார். இறைவன் கனவிலே தோன்றுகின்றார், தன்னுடைய திருமேனியை காட்டுகின்றார். உடம்பு முழுக்க கொப்பளமா அப்படியே இருக்கு. திருநீல நக்கரே, உன் துணைவியார் என் மீது எச்சில் படும்படி ஊதிய இடம் தவிர மற்ற இடமெல்லாம் கொப்பளம் என்றால், அவருடைய அன்பு மிகுதியால் அந்த இடம் மட்டும் எனக்கு தூய்மையாக இருக்கிறது என்று திருமேனியை காட்டி மறைந்தார். கடவுள் செய்த காட்சியை பார்த்து கனவில் இருந்து கண்பிடித்த திருநீல நக்கர் திகைத்து போய் மனைவியிடத்தில் மீண்டும் கைகூப்பி அன்பை வெளிப்படுத்தி அணைத்து கொண்டு வந்தார்.